ஹலோ ஆல் வணக்கம். பீடா வெல்கம் டு த ஷோ. இந்தியா பாகிஸ்தான் வெற்றிகரமாக இந்தியா ஜெயிச்சிட்டாங்க விமன்ஸ் வேர்ல்ட் கப்பில். ஒரு பல்சேட்டிங் மேட்ச் எதிர்பார்த்தோம், ஆனால் ரொம்ப ஒன் சைடடாகவே போயிடுச்சு. நம்ம பேசணும் நெட் ரன் ரேட் அதெல்லாம் நான் அப்போவே சொன்னேன். 2 பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. நெட் ரன் ரேட் வந்து அவங்க போனாங்களா இல்லையா எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள். எப்படி அப்ரோச் பண்ணாங்க, எப்படி ஜெயிச்சாங்க, இதனால இந்தியாவுக்கு என்ன ஆக போகுது? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதை பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. ஜெமிமா ரோட்ரிகோஸை நம்பர் 3 அனுப்பிச்சிட்டு ஹர்மன்பிரீத் கௌர் நம்பர் 4. அது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். அதுக்கப்புறம் பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்ணணும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரேணுகா சிங் ரொம்ப நல்லா போட்டாங்க. ஸ்பின்னை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அருந்ததி ரெட்டி ரொம்ப நல்லா போட்டாங்க. 7th ஓவர்லயே 3 விக்கெட். இந்த ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி அது சொன்னோம், அதையும் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் கேம்ல நியூசிலாந்து டுக் தி கேம் அவே இந்த ஃபர்ஸ்ட் 7 overs 65 ஃபார் நோலாஸ். அதுவும் கிரேட் டிக். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் வந்து முன்னாடியே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், இப்போ 110 ரன்ல பாகிஸ்தானை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா they should chase it down in 15 overs அப்படின்னு. எனக்கு அதை பண்ணலையே. வாட் பசில்டு மீ வாஸ் ஷஃபாலி வர்மா வந்து 35 பால் ஆடி 32 ரன் அடிக்கிறாங்க. பிரித்தி மந்தானா 16 பால் ஆடி 7 ரன் ஓப்பனிங். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சேஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது, ஸ்மிருதி மந்தானா அவுட் ஆகும்போது 18 ஃபார் 1 இன் 4.3 overs. இப்ப இவங்க என்ன தெரியுமா யோசிக்க மாட்டேன்றாங்க. இப்ப நான் தான் சொன்னேனே எல்லாரும் அப்படிதான் போவாங்க அப்படின்னு. நியூசிலாண்டோட நெட் ரன் ரேட் +2.9. இந்தியா 2 மேட்ச் ஆடிட்டு அவங்களோட நெட் ரன் ரேட் இன்னும் மைனஸ்ல தான் இருக்கு. -1.2ல இருக்காங்க. ஓகே, ஸ்ரீலங்காவை திருப்பி ஒரு அடி அடிச்சாலும் அவங்க வந்து பிளஸ்க்கு வருவாங்க. நியூசிலாந்து ஆல்ரெடி +2.9ல இருக்காங்க. and they've got a game against Pakistan which they will definitely win. ஸ்ரீலங்கா கொஞ்சம் நல்ல டீம், பட் ஸ்ரீலங்காவையும் அவங்க அடிச்சிட்டாங்கன்னா then India has to beat Australia by a margin. இல்லைன்னா what they have to expect is Australia to lose to New Zealand. நியூசிலாந்து எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தியா ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சா போறன்ற மாதிரி ஆயிடும். அந்த நீங்க அந்த ஃபேவருக்குள்ள எதிரே பார்க்க கூடாதுன்ற. ஒரு மேட்ச் நீங்க இந்த மாதிரி தோத்துட்டீங்கன்னா, அந்த ஒரு அடி நீங்க நியூசிலாண்ட வாங்கிட்டீங்கன்னு உடனே நீங்க பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவோட உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கணும்னா, எப்படி பாதி டோர்னமெண்ட்ல வெளில போயிட்டேன், நாட் பிகாஸ் ஆஃப் ஒன் லாஸ், பிகாஸ் ஆஃப் வே யூ ஆர் டிஃபீட்டட். அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணிருக்கணும், வச்சு குறுக்கு போட்டு 15 ஓவர்ல முடிச்சு இந்த நெட் ரேட்டை பிளஸ் அட்லீஸ்ட் கொண்டாந்து இருக்கணும். ஒருவேளை நியூசிலாந்து வந்து ஸ்ரீலங்கா கிட்டையும் ஆஸ்திரேலியா கிட்டையும் தோத்துட்டாங்கன்னா, பாகிஸ்தான்ல பெரிய மார்ஜினோட ஜெயிச்சாலும், நீங்க ஆஸ்திரேலியாட்ட தோத்தாலும் ஸ்டில் யூ காட் a chance to get in net run rate. இப்ப அதுவும் ஸ்பாயில்டு. இப்ப ஒரே இது உங்களுக்கு சினாரியோ என்னன்னா, 4 மேட்ச் வந்துட்டு நியூசிலாந்து ஜெயிக்கணும். நியூசிலாந்து ஜெயிக்கணும். 4 மேட்ச் ஜெயிச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு என்ன ஆயிடும், வந்து ஈஸி ஆயிடும். இவங்களுக்கு வந்துட்டு ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறது கஷ்டம், பட் உங்களுக்கு அந்த நெட் ரன் ரேட் எதுவும் தேவையில்லை அப்படிங்கும் போது that will be of a big advantage for them just to beat Australia. On a slow track, you never know, you got a chance to beat them. They put themselves in a very, very difficult position, which they need favors from other teams apart from playing well. அது எந்த அளவுக்கு நடக்கும்னு எனக்கு தெரியல. We can only hope for the best. அதுதான். இந்த ஃபார்மேட்டும் இன்னும் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபார்மேட் இல்லையா பீடாக? அதான் இப்போ போன ஓடிஐ வேர்ல்ட் கப் இந்தியாவில எல்லாம் வந்து எல்லா டீமும் எல்லாரோடய ஆடுற மாதிரி இருந்துச்சு. இந்த கிட்டத்தட்ட ஐபிஎல் ஃபார்மேட்ல இருந்துச்சு. கொஞ்சம் கன்சிஸ்டண்டா நீங்க கிரிக்கெட் ஆடினா யூ வில் கெட் யுவர் வேல்யூ. பட் இதுல வந்து ஒரு மேட்ச் போனாலே இப்படி அடி வாங்குற மாதிரி அந்த முதல் மேட்ச்ல கோட்டை விட்டுட்டாங்க. இப்போ வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. இவங்க வேற இன்ஜூர் ஆயிட்டாங்க பீடாக. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஹர்மன்பிரீத் கௌர் கழுத்துல இது பண்ணி போனாங்க. ஆமா, இன்ஜுரி ஆயிடுச்சு. பட் ஐ திங்க் தட் ஷி வில் பி ஃபிட். அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. இன்னொன்னு சொல்றேன், ஐம் நாட் டேக்கிங் ஸ்ரீலங்கா ஃபார் கிராண்டட் ஆர் anything. They beat India in Asia Cup final chasing a mammoth 160+. But still I favor and I put my money on India to beat Sri Lanka. ஒருவேளை ஹர்மன்பிரீத் கௌர் அந்த மேட்சுக்கு ஃபிட் ஆகலைன்னா கூட they should be fit for Australia. திருப்பியும் சொல்றேன், ஸ்ரீலங்காவை ஜெயிச்சு பிரயோஜனம் கிடையாது unless otherwise other results are going in your favor. You have to go there and really beat them with a margin. இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க ஒரு மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் லோவா இருக்காங்க ஸ்ரீலங்கா. பாகிஸ்தான் கிட்ட அந்த மாதிரி ஒரு மேட்ச் அவங்க தோத்தாங்க, விச் தே எக்ஸ்பெக்டட் டு வின். ஒரு 85 ரன் தான் அடிச்சாங்கும் போது இந்தியா எக்ஸ்பெக்டட் டு வின். பட் இன்னும் பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கணும். 15 ஓவர்ல சேஸ் பண்ணணும்னு சொன்னேன். இப்ப ஸ்ரீலங்காவோட பிகாஸ் தே டிடன்ட் ரியலி டூ எனி ஃபேவர் ஃபார் தம் இன் தி நெட் ரன் ரேட், தே ஹேவ் டு பீட் தம் பை ஈவன் பிக்கர் மார்ஜின். தே ஆர் ரியலி புட் தம் இன் a very difficult position. எந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸ் ஆகும் தெரியல. இப்ப என்ன கேட்டீங்கன்னா சான்சஸ் டு வெரி வெரி ஸ்லிம் ஃபார் தம் டு ப்ராக்ரஸ். இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், கரெக்டா சொன்னீங்க, ஓடிஐ ஃபார்மேட்னா 9 மேட்ச் இருக்கு, எப்ப வேணா நீங்க கம்பேக் வரலாம். இப்ப இந்த டாப் 3 டீம்ஸ்ல 2 டீம்ஸ் ஆர் ஒன்லி எக்ஸ்பெக்டட் டு குவாலிஃபை, தட் இஸ் இந்தியா,
ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து இதுல 2 out of 3னா செகண்ட் பெஸ்ட் டீம் நியூசிலாந்து அண்ட் இந்தியா. ஆஸ்திரேலியா ஃபேவரட்ஸுக்கு போது நியூசிலாந்து உங்களோட காம்படிட்டர் கிட்ட நீங்க அந்த மாதிரி தோத்துட்டீங்கன்னா யூ டு டர்ன் த டேபிள்ஸ் அகைன்ஸ்ட் அதர் சைட்ஸ். இவங்க அன்பார்ச்சுனேட்லி பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் டோர் இஸ் வெரி க்ளோஸ். பட் அது நடக்கலாம். ஒருவேளை நியூசிலாந்து ஆஸ்திரேலியா தோக்கடிச்சிட்டாங்கன்னா ஓகே, இட் இஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் கோ தேர் அண்ட் வின் த மேட்ச். யூ ஹேவ் டு ப்ரே ஃபார் தட், எக்ஸ்பெக்டிங் நியூசிலாந்து டு பீட் ஆல் த ஆப்போனன்ட்ஸ். அதுதான் இதெல்லாம் வந்து 90s இந்தியன் மென்ஸ் டீம் இப்படிதான் நான் கணக்கு போட்டிருக்கேன். 1999 வேர்ல்டு கப்லாம் ஒரு தடவை இந்த ஜிம்பாப்வேயோட தோத்து அந்த ஜிம்பாப்வே குவாலிஃபை ஆகி அந்த பாயிண்ட் எல்லாம் கேரி பண்ணி இந்தியா வெளியே போகும். அந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு குரூசியல் மேட்ச் எதை தோக்க கூடாதோ அதை தோப்பாங்க. இந்த வாட்டி இந்த ஸ்ரீலங்கா தோத்தாங்கல்ல பாத்தீங்களா? அநியாயத்துக்கு தோத்து பங்களாதேஷோட வெளியே போனாங்க. எதை தோக்க கூடாதோ அந்த மேட்சை தோத்து இப்படி எல்லாத்தையும் சங்கடத்துல கொண்டு வந்துட்டாங்க. இந்த இவங்க ஜெயிச்சா இவங்க அதை நம்ம தோக்கணும், இவங்கள ஜெயிக்கணும், இந்த இந்த ஈக்குவேஷனுக்குள்ள வந்துட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு அது ஃபேவரபிளா நடந்தாலும் பீடா, பீட்டிங் ஆஸ்திரேலியா எனி கிவன் டே இஸ் நாட் சச் அன் ஈஸி திங் தானே பீடா? இவங்களுக்கு நெட் ரன் ரேட்டோட அடிக்கணுங்கிறதுக்கு பதிலா அடிச்சா போறோம்னு இருக்கிறது கொஞ்சம் பெட்டர் இல்லையா சார்? இப்போ அந்த மாதிரி ஒரு ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்க ஆஸ்திரேலியா தோக்கடிச்சா போறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுங்கும் போது இட் வில் பிகம் ஒன் வே டிராபிக். ஒரு ரன்ல ஜெயிச்சாலும் சரி, ஒரு பால் ஸ்பேர்ல ஜெயிச்சாலும் சரி, அட்லீஸ்ட் ஹேவ் அ சான்ஸ்ன்னு. அவங்கள ஜெயிக்கிறதே கஷ்டங்கும் போது நீங்க அவங்களோட வந்து 33 பால் ஸ்பேர் பண்ணணும், 57 ரன்ல ஜெயிக்கணும்னா இட் இஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் டிஃபிகல்ட். யூ ஆர் ஜஸ்ட் ஆல்ரெடி பிரஸ் த எக்ஸிட் டோர் பட்டன். ஸோ அதனால அந்த மாதிரி யோசிக்கணும். சரி, நியூசிலாண்டை நம்ம தோத்துட்டோம், அவன் நியூசிலாந்து எல்லாரையும் அவங்க அடிச்சுன்னு போகட்டும், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதான்னு பொறுத்து தான் பார்க்கணும். டூ ஏர்லி டு சே, பட் ஸ்டில் இன் லைஃப் யூ ஷுட் நெவர் லூஸ் ஹோப்ஸ். அதனால திருப்பி ஏதாவது பண்ணி ஏதாவது நடந்து உள்ள போவாங்க அப்படின்னு நம்புவோம். ஓகே, சூப்பர். அப்படியே குவாலியருக்கு போவோமா? இந்தியா பங்களாதேஷை சிறப்பா தரமா செஞ்சு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மேட்சை பத்தி சொல்லுங்க. அதே சமயம் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் மண்ணு விழுந்தது, இந்த எல்எஸ்ஜிக்கும் மண்ணு விழுந்தது, கேகேஆருக்கு மண்ணு விழுக போகுதா இல்லையா அப்படின்னு உட்காந்துருக்காங்க. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்தியா பீட்டிங் பங்களாதேஷ். அதுதான் சொன்னேன், இந்த குவாலியர் பிச்சு எப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஈவன் தோ தேவ் நாட் மெனி மேட்சஸ் தட் ஹஸ் பீன் டன், நீங்க 190 அடிக்கலன்னா சல்லி சான்ஸ் கூட கிடையாது அப்படின்னு சொல்லும் போது கூச்சமே இல்லாம 19.5 ஓவர்ஸ் ஆடி 127 ரன் அடிச்சுட்டு என்னத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும்? அது வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பிளானே இல்லாம கிரிக்கெட் ஆடுறாங்க. ஷாண்டோ பாத்தீங்கன்னா 25 பால்ல 27, தௌஹித் ரிதாய் ஒரு அட்டாக்கிங் பிளேயர் 18 பால்ல 12, ஜேக்கர் அலி 6 பால்ல 8, மேதி ஹசான் மிராஸ் 32 பால்ல 35. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ரேட்னு பாத்தீங்கன்னா only Jaker Ali has got a strike rate of 133, that is more than 120, but he has faced only 6 balls. ஒரு ஒரு காம்படிஷனே இல்லாம, and then you are playing a team which according to me is a second string team. ஹர்திக் பாண்டியா மெயின் ஸ்ட்ரீம் T20ல இருப்பாரு, ஹர்ஷதீப் சிங் மெயின் ஸ்ட்ரீம் T20 டீம்ல இருப்பாரு. பட் ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் எத்தனை மேட்ச் இந்தியா போட்டுருக்காரு தெரியாது. வருண் சக்கரவர்த்தி சரிப்போ ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு கொடுத்துருக்காங்க. மயங்க் யாதவ் வாட் ஹி கேன் ஆஃபர் அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நிதிஷ் ரெட்டி ஒரு ஃபியூச்சர் ஆல்ரவுண்டரை பார்த்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் இந்த 3 ஸ்பின்னர் வந்துட்டாங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பின்னர்ஸ், அவருக்கு வாய்ப்பே கிடையாது. குல்தீப், அக்ஷர் பட்டேல் எல்லாம் வந்தா. ஸோ இந்த அட்டாக்கு அகேன்ஸ்டா நீங்க 19.5 ஓவர்ஸ் ஆடி 127 அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க 132 வந்து 11.5 ஓவர்ஸ்ல அடிக்கிறாங்க. அந்த ஒரு தன்சீப் ஹசான் ஷக்கீப் அவரை பத்தி நம்ம சொன்னோம். இது மாதிரி மத்த மாதிரி பிளேயிங் லெவன்லாம் பெருசா சஞ்சு ஓபன் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம். முதல்ல நீங்க சொன்னீங்க அது எல்லா பிளேயிங் லெவனும் பங்களாதேஷும் வந்து என்னோட ஒரே சர்ப்ரைஸ் பாக்கெட் என்னன்னா அந்த தன்சீப் ஹசான் ஷக்கீப் அவர் எப்படி ஆடாம போனாருன்னு தெரியல எனக்கு. நம்ம எடுத்தோம், அது வந்து எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு பாத்தீங்கன்னா போலிங் இந்த ஷோரிஃபுல் இஸ்லாம் இஸ் வெரி குட், அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. முஸ்டாபிசுர் ரஹ்மான் இந்த பழைய முஸ்டாபிசுர் ரஹ்மானா இல்ல அவர், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ரிஷாத் ஹுசைன் பாத்தீங்கன்னா இஸ் a very good talent, comes as a package. மேதி ஹசான் மிராஸ் இஸ் ஆல் ரவுண்டர், தட் இஸ் ஃபைன். தஸ்கின் அஹமது சமவாக வாங்கிட்டாங்க. ஸோ தே ஹேவ் டு இப்போ பிரிங் பேக் தன்சீப் ஹசான் ஷக்கீப் இந்த ஒரே சான்ஸ். ஏன்னா அடுத்த மேட்ச் எங்க ஆட போறாங்க? இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஆடுறத பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆஹா அப்படின்னு ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு 19 பால்ல 29 அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. அபிஷேக் சர்மா உங்களுக்கு தெரியும், பாவம். அந்த ரன் அவுட்டை பத்தி சொல்லுங்களேன். என்னத்தை சொல்றதுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு? அப்ப வாட் எவர் இட் இஸ் வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் அடிக்கிறதெல்லாம் பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. எஸ்டாப்ளிஷ்ட் ஹிம்செல்ஃப்.
அழகா நிதிஷ் ரெட்டியை நம்பர் 4 கொடுத்து எப்படி ஆடுறான்னு பார்த்தாங்க. ரொம்ப மெச்சூர்டா எப்படியும் மேட்ச் ஜெயிக்க போறோம், அவசரப்படாம அழகா 15 பால் ஆடி 16 ரன் போலிங்கும் அவர் டீசெண்டா போட்டாரு. இஸ் ஸ்லோலி கிவிங் a confidence to people that he can be the second all-rounder backup for ஹர்திக் பாண்டியா அப்படின்றது அதுல ஒன்னும் எந்த சந்தேகம். ஷார்ப்பாவும் போலிங் போடுறாரு, பேட்டிங் வந்து ரொம்ப டீசெண்டா ஆடுறாரு, சந்தேகமே இல்லை. ஹர்திக் பாண்டியா வந்து ஜாலியா விளாடினாரு, பாலே அந்த பார்க்க ஷாட்டை பத்தி மாட்டாரு. சொல்லுங்களேன், அந்த ஷாட்டை சொல்லுங்களேன். அந்த அதாவது இந்த நோ லுக் ஷாட் நிறைய பேர் எப்படி அடிப்பாங்க, அந்த ஆண்ட்ரி ஃபிளெக்சர் ஒரு சிலர்லாம், அந்த ஹாரி ப்ரூக்லாம் இப்படி இங்க அடிச்சு இந்த ஸ்விங் அடிக்கிறது ஓகே. நீங்க பால் இப்படி பார்த்துட்டு இப்படி ஸ்விங் இங்க அடிக்கிறீங்க, பால் எங்க போறதுன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் நீங்க தலையை திருப்பி பாலை பார்க்கணும். பட் அந்த அப்பர் கட் நீங்க ஆடுறீங்க போது நீங்க பாலை பார்க்காம ஆடுறதுல ரொம்ப கஷ்டம். பிகாஸ் பால் இஸ் அப்ரோச்சிங் க்ளோஸ் டு யுவர் பாடி. அவர் அந்த பக்கம் பார்த்துன்னு இப்படி ஆடினா இருப்பாருங்க. அது ஒரு கான்பிடன்ஸ், ஒரு அரகன்ஸ். அதுதான், அதனாலதான் எனக்கு இந்த ஹர்திக் பாண்டியா பிடிக்கும். வாட் எவர் இட் இஸ், he backs himself so badly that he has got multiple skills to do the jobன்றது அது ரொம்ப ரொம்ப பிளீசிங்கா இருந்தது. இப்போ வந்து கிரேவியார்டுக்கு போறாங்க, அதாவது கேபிட்டலுக்கு போறாங்க, கேபிட்டல் சிட்டி. இப்போ நீங்க வந்து அந்த கேபிட்டல் சிட்டில என்ன ஆயிருக்குன்றது சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த ஐபிஎல் வந்து நடந்துட்டு இருக்கு, நடந்து முடிஞ்சதுல உங்களுக்கு டீம் பேட்டிங் கடைசி 5 மேட்ச்ல டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 5 ஜெயிச்சிருக்காங்க, டீம் பேட்டிங் செகண்ட் ஒண்ணுமே ஜெயிக்கல. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 235, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 211. 10 கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ்ல 200 பிளஸ் வந்து 8 தடவை அடிச்சிருக்காங்க. அதுல டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 5க்கு 5 தடவையும் 200 பிளஸ் அடிச்சிருக்காங்க. ஆனா இது வந்து டாஸ் வின் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் போல் ஃபர்ஸ்ட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுல நம்ம சொல்லினே இருந்துட்டோம். பட் இந்த 210 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பவர் பிளேல நீங்க வச்சு இருக்கணும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பவர் பிளேல வந்துட்டு நீங்க வந்து ஒரு 60 ஃபார் 2 2 விக்கெட் போனாலும் 60 ரன் பவர் பிளே பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் வரணும். இந்த 7 to 10 மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டு ஒரு 30 to 34, 10 ஓவர்ல 94, அதுக்கப்புறம் 11 ஓவர் டு 15ல ஒரு 50 ரன் 143, அதுக்கப்புறம் கடைசியில உங்களுக்கு 65 to 70 ரன்ஸ் வந்துடும். 210 for 8. இதுதான் இது. இதுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் வின்னிங் மார்ஜின். இதுல பாத்தீங்கன்னா பேஸ் போலர்ஸோட எக்கானமி ஆனா அவ்வளவு இருக்கா பீடா, பார் ஸ்கோரை இவ்வளவு சொல்றீங்களே. கடைசி 5 மேட்ச் அதுதான் நடந்திருக்குன்றேன். அப்படி சலிக்காம கேப்டன் டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டிருக்காங்க எல்லா மேட்சும். அதை யோசிச்சு பாருங்க, சலிக்காம போட்டிருக்காங்க போலிங். கடைசி மேட்சும் டிசி எல்எஸ்ஜி அந்த மேட்ச் சேசிங் எல்எஸ்ஜி பண்ணி தோத்தாங்க. அந்த இது வந்து உங்களுக்கு பாத்துட்டாங்க அதானே. அதுதான் இப்ப சார், இப்ப ரொம்ப சிம்பிள் சார். உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேல நீங்க 210 எல்லாம் அடிச்சீங்கன்னா பிரஷர் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி தேர், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு பேட்டிங் பாரடைஸ்ல யூ ஷுட் பேட் ஃபர்ஸ்ட். எக்கானமி பாருங்க, பேஸ் போலர்ஸ் 11.46, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 12. எந்த டீம்ல வந்துட்டு உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து பெட்டரா போட்டிருக்காங்களோ இந்த ஐபிஎல் மேட்சஸ்ல ஆன் கலெக்ஷன் they have always won the game even though they have been expensive. இப்போ இந்தியா பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா போன மேட்சுக்கு இந்த மேட்சுக்கு வெளில யார் உட்காந்தாங்க, திலக் வர்மா, ரவி பிஷ்னாய். எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்திக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஹர்ஷித் ராணா, ஐ திங்க் இந்த காம்பினேஷனை மாத்த மாட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா ஹர்ஷதீப் சிங் நிறைய பார்த்துட்டாங்க, போன மேட்ச் மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கிட்டாருன்றதுனால ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் தட் தே ஆர் கோயிங் டு ரெஸ்ட் ஹர்ஷதீப் சிங் அண்ட் கெட் மண்ணள்ளி போட போறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, ஜித்தேஷ் சர்மா ஆட மாட்டாரு, சஞ்சுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. திலக்கு வந்து இங்க இப்ப நீங்க இந்த பாத்தீங்கன்னா சாம்சன், அபிஷேக் சர்மா, ஸ்கை, பராக், பாண்டியா, நிதிஷுங்கும் போது திலக் வந்து உள்ள ஆடணும்னா நிதிஷுக்கு பதில வரணும். யூ ஹேவ் டு தரோலி சி வாட் நிதிஷ் கேன் ஆஃபர்ன்றதுனால திலக் வெளியில இருப்பாரு, இன்னொரு சான்ஸ் வரும்னு கொடுப்பாங்க அப்படின்றதுனால பிஷ்னாயும் வெளியில இருப்பாரு, வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா ஆடுவாரு. ராணா வந்து எனக்கு தெரிஞ்சு தட் இஸ் ஒன்லி சேஞ்ச், ராணா வில் ரீப்ளேஸ் ஹர்ஷதீப் சிங். ஸோ இந்தியாவோட பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, ஸ்கை, பராக், பாண்டியா, நிதிஷ் குமார் ரெட்டி, ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா அண்ட் மயங்க் யாதவ். மயங்க் யாதவ் எக்ஸ்பிரஸா போட்டாரு, பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா they have to either drop Mustafizur Rahman or they have to drop Taskin Ahmad and get the fast bowler Tanzim Hasan Shakib at any cost. ஏன்னா எப்படி டீமை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா வெளில இருக்கிறவங்கள யாரும் ஆடவே முடியாது. இந்த பர்வேஸ் ஹுசைனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க ஓப்பனிங்க, ஆனா இன்னொரு ஆல்டர்னேட் பாத்தீங்கன்னா இந்த தன்சீத் ஹசான், அவரும் பெருசா கன்சிஸ்டன்டா எதுவும் அடிக்கல, எதுவும் மாத்த முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் மெய்தி ஹசான் இருக்காரு.
இவங்களுக்கு மெஹதி ஹசன் மிராஸ் இருக்காரு, அவரு ஆட முடியாது. அதுக்கப்புறம் இந்த ரக்கீப் அல் ஹசன் போலர், அவரும் ஆட முடியாது. இப்போ ஒரே சான்ஸ் இவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐடியலா ஷோரிஃபுல் இஸ்லாம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், ஐ வுட் ப்ராபப்ளி ரெஸ்ட் முஸ்டாபிசுர் ரஹ்மான் அண்ட் கெட் த பேசி தன்சீப் ஹசன் ஷக்கீப் டு பிளே. இதுதான் வந்து பிளேயிங் லெவனா இருக்கும். ரெண்டு டீமுக்கும் ஒவ்வொரு சேஞ்ச் இருக்கும்னு நான் நினைக்கிறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேற ஏதாவது ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த இல்ல, மாதிரி மயதியை கொஞ்ச நாள் ஓப்பனிங் இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க. பட் அதுவும் பெருசா ஒன்றும் இதா இல்லை. இதுதான் பண்ணணும். அவங்க கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா டன்சி மட்டும் உள்ள கொண்டு வரணும், அவ்வளவுதான். வேற வேற வழியே கிடையாது. அதே வேற வழியே உட்காந்துருக்குலாம் பாருங்க. இந்த மெஹதி ஹசன் இருக்காரு, உள்ள வர முடியாது. மெஹதி ஹசன் மிராஸ் இருக்காரு, அதனால உள்ள வர முடியாது. அதே மாதிரி இந்த தன்சீத் ஹசன் பேட்ஸ்மேன் இருக்காரு. அவர் எல்லாமே சிங்கிள் டிஜிட். நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல T20 வேர்ல்டு கப்ல அதுதான் அதான். சொல்றேன். அவரு இந்த பர்வேஸ ட்ரை பண்றாங்க. ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காங்க, திருப்பி அவரை கொண்டு வந்து பிரயோஜனமே கிடையாது. எல்லா ஆப்ஷன்ஸே கிடையாது சேஞ்ச் பண்றதுக்கு. ஒன்லி சேஞ்ச் இந்த ஃபாஸ்ட் பவுலர் ரீப்ளேசிங் ஒன் ஆஃப் தஸ்கீன் அஹமத் ஆர் முஸ்டாபிஸ். ஏன் நான் முஸ்டாபிஸ் சொல்றேன்னா, ஆல்ரெடி தே காட் a லெஃப்ட் ஆர்ம் சீமர், தட் இஸ் ஷோரிஃபுல் இஸ்லாம். அதனால சொல்றேன், இந்தியா வந்து தே ஷுட் பி ஒன்லி லுக்கிங் டு செக் அவுட் வெதர் தே கேன் ரெஸ்ட் ஹர்ஷதீப் சிங் அண்ட் கிவ் ராணா த கேப். இல்ல இன்னொரு மேட்ச் அவங்க ஆடட்டும், சீரீஸை முடிச்சிடலாம், they டேக் இட் சோ சீரியஸ்லி. ஹர்ஷதீப் சிங் வில் ரீடைன் இஸ் பிளேஸ்ன்றதுனால அதுல வந்து எந்த இதுவும் இருக்காது. இப்ப பேட்டர்ன் சொல்லிட்டேன். இந்த மாதிரி டாப் ஆர்டர் வந்து எந்த அளவுக்கு பீஃப் அப் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் ஸ்டார்டிங் சாம்சன், அபிஷேக் சர்மா, ஸ்கை, அங்க லிட்டன் தாஸ் அவர் மாதிரி ஒரு டேலண்டட் பிளேயர் யாருமே கிடையாது. அவர் ரன்னே அடிக்கிறது இல்ல. பர்வேஸ் ஹுசேன் அவரும் வந்துட்டு இப்பதான் புதுசா வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஷாண்டோ, ஓகே குட் பிளேயர் போது கம்பேரிஷனே கிடையாது. அப்புறம் 11 to 20 பீஃப் அப்னு பாத்தீங்கன்னா, பராக், ஹர்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி, ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர். இப்ப இங்க பாத்தீங்கன்னா தௌஹித் ரிதாய், மஹமதுல்லா, ஜேக்கர் அலி, மெஹதி ஹசன் மிராஸ் அப்படிங்கும் போது ரிஷாத் ஹுசேன் கேன் ஆல்சோ பேட், பட் ஸ்டில் ஹெவி ஃபேவர் இன் இந்தியா. அதுக்கப்புறம் 2 போலர் ஹூ கேன் போல் லெஸ் தேன் 30 ரன்ஸ் ஆர் சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே திருப்பியும் அவர் புட் மை மணி ஆன் வருண் சக்கரவர்த்தி. அதுல எந்த டவுட்டும் இல்லை. த வே மயங்க் யாதவ் போல்ட், த வே ஹி வாஸ் ஹிட்டிங் த ஸ்பாட்ஸ், ஐ ஃபீல் தட் ஹி கேன் ஆல்சோ டூ தட். ஹர்திக் பாண்டியா வந்து நல்லா போடுவாரு, பட் இட்ஸ் நாட் அ 4 overs 30 run போலர். சுந்தருக்கு 4 ஓவர் கொடுப்பாங்களா தெரியாது. ஹர்ஷதீப் சிங் ஆடினா அவரும் பாத்தீங்கன்னா விக்கெட் எடுப்பாரு, ஒரு சில சமயம் எக்ஸ்பென்சிவா போயிடுவாரு. இது 2 போலர் இருக்காங்க. இங்க பாருங்க, ஷோரிஃபுல் இஸ்லாம் யூ டோன்ட் நோ, முஸ்டாபிசுர் ரஹ்மான் அண்ட் தஸ்கீன் அஹமத் டெஃபினெட்லி நோ. ரிஷாத் ஹுசேன் இஸ் a wicket taker, but can he give 4 overs 30 or less? No. இந்த பிட்ச்ல மெஹதி ஹசன் மிராஸ் again a good bowler, less than 30? No. இந்த தன்சீப் ஹசன் ஷக்கீப் ஆடினார்னா சான்ஸ் இருக்கு, ஒன் ஆஃப் தெம் அப்படிங்கும் போது அந்த எட்ஜும் வந்துட்டு இந்தியாவுக்கு ஹெவியா இருக்குன்றதுனால India will go with a massive edge of 70-30 in a very high scoring venue in Delhi. இதை ஒத்துக்கிறீங்களா, இல்ல பதிலடிக்கு ரெடியா இருக்காங்க பங்களாதேஷ்ன்றீங்களா? பதிலடிக்கலாம் வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றதை ஒத்துக்கிறேன். அப்படியே ஃபேண்டசி போலாமா? Fantasy, this is the first time I'm picking 5 players from one team, unfortunately. So இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இப்ப சொல்லிட்டோம் கண்டிஷன்ஸ் அப்படிங்கும் போது அந்த இந்தியாவோட டாப் 3 அப்படியே எடுத்துருங்க. தட் இஸ் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா அண்ட் ஸ்கை. அதுக்கப்புறம் பாண்டியா பாத்தீங்கன்னா கெட்டிங் ப்ரமோஷன் இந்த பேட்டிங், இஸ் ஆல்சோ bowling 4 overs, அவர் எடுத்துருங்க. ஒரே ஒரு போலர் வந்து ஃப்ரண்ட் லைன் போலர் நான் எடுப்பேன் அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி வருண் சிவி. இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கிற ஒரு போலரை டப்பட்டிக்குன்னு அடிச்சீங்கன்னா விக்கெட் விடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால என்னோட 5 பிக்ஸ் அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன் அண்ட் வருண் சிவி. சாரி சார், 5 பிளேயர் இந்தியால இருந்து எடுத்துட்டேன். இப்ப வந்து உங்களுக்கு கொக்கி போடுறேன், நீங்க ஒரு ஜீனியஸ், மீதி 5 முடிச்சு வச்சிருங்க. அதான் நல்ல பிளேயர் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்க. சரி, மயங்க் யாதவ் ஹாஸ் பொட்டன்ஷியல், திடீர்னு ஒரு 3 விக்கெட் எடுக்கலாம் டக்குன்னு. மயங்க் யாதவ் ஃபர்ஸ்ட் பிக்கு. அதுக்கப்புறம் நீங்க விட்டு வச்சதுல நிதிஷ்குமார் ரெட்டி கண்டிப்பா எடுக்கலாம். நம்பர் 4 தேர் ப்ரமோட், 2 ஓவர் கொடுக்குறாங்க, ஒரு விக்கெட் வரலாம், 20 ரன் அடிக்கலாம், ஒரு கேட்ச். ஸோ நிதிஷ் ரெட்டி என்னோட செகண்ட் பிக்கு. மெஹதி மிராஸ் நான் போன வாட்டி சொன்னேன், 35 ரன் ஒரு விக்கெட் போன மேட்ச். ஸோ மெஹதி மிராஸ் மாதிரி பிளேயர்லாம் எப்படி நம்ம ஃபேண்டசிக்கு எடுத்து தான் அவனும் மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஷோரிஃபுல் இஸ்லாம் போன மேட்ச் விக்கெட் எடுக்கல, பட் ஹீஸ் ஆல்சோ விக்கெட் டேக்கிங் பவுலர், 2 விக்கெட் எடுப்பார் எப்பவுமே. ஸோ அவரையும் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பிக்கு அந்த ரிஷாத் ஹுசேன், அந்த லெக் ஸ்பின்னர், அவரும் ஒரு 10-15 ரன் எடுப்பார், ஒரு விக்கெட் எடுப்பார். ஸோ இது எல்லாமே ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூ. நானும் வந்து இந்த பங்களாதேஷ் டாப் ஆர்டரில் இருக்கிறது எனக்கும் பெருசாக உடன்பாடு உள்ள நம்பிக்கையும் இல்லை. ஸோ மிராஸ், ரிஷாத் ஹுசேன் இந்த சைடு, அப்புறம் இந்த சைடு வந்து மயங்க் யாதவ், நிதிஷ்குமார் ரெட்டி. இன்னொரு பங்களாதேஷ்ல யார் சொன்ன அப்படின்னா ரிஷத் ஹுசேன், மெஹதி ஹசன் மிராஸ் அண்ட் ஷோரிஃபுல் இஸ்லாம் சொன்னீங்க. ஷோரிஃபுல் இஸ்லாம் விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ இதுதான் என்னுடைய பிக் ஸ்பீடா. ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். நம்மளுடைய இந்த மேட்சோடைய ரிவ்யூ பார்த்துட்டோம், விமன்ஸ் வேர்ல்ட் கப் மேட்ச்சு.
இந்த மேட்சோட ப்ரிவ்யூ பார்த்துட்டோம், இந்தியா ஜெயிச்சதோட ரிவ்யூவும் பார்த்துட்டோம். ஸோ உங்கள் ஃபைனல் தாட் சொல்கிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு ஒன்று சொல்கிறேன். வியூவர்ஸ் பீடாக்கு வந்து பாவம் ரொம்ப ஒரு கேவ்ஸ் ஹார்ட் அண்ட் சோல்ன்ட்டு சிபிஎல். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கடைசியில் ஜெயிக்கிற வரைக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகுது. நானும் பார்த்தேன், ஒரு தடவையும் ரெக்கார்ட் பண்ணுற டைம் போக ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இதில் தான் இருந்தீங்க. அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் ஓடிட்டே தான் இருந்தீங்க. இடையில இருந்த டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டு அதெல்லாம் வந்து இருந்த டைமில் அப்பப்போ பண்ணிட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களை அவ்வளோ ஒரு டைம் கொடுத்து ஒர்க் பண்ணீங்க ஃபுல் இன்டென்சிட்டியோட. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டில் ரன்னர் அப் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி குட் திங் பீடாக். ஆனால் 6 டீம் எல்லாமே டாப் அத்லீட்ஸ், ஒரு ஹை காம்படிஷன் இருக்கிற ஒரு இதில் வந்து நீங்கள் போன தடவை டிஃபெண்டிங் சாம்பியன், இந்த வாட்டி ஆல்மோஸ்ட் வந்ததே வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஒரு டீமும் எவ்வளோ பெரிய டீம்னு சொல்லிட்டு ஒரு கப்பு கூட ஜெயிக்க முடியாமல் இருக்காங்க. பட் நீங்கள் எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அதுக்கு வந்து எல்லாரும் வியூவர்ஸ், நம்மளுடைய வியூவர்ஸ் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். அட் த சேம் டைம் இந்த தடவை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்காதீங்க. இன்னும் நிறைய கப்பு உங்களுக்காக வருது பீடா. உங்கள் ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிடுங்க. அதான் அன்பார்ச்சுனேட்லா இம்ரான் தாஹிர் பிளேட் இஸ் ஷோல்டர் இன்ஜுரி, ரொட்டேட்டட் கஃப் இன்ஜுரின்னு சொல்லி 2 மேட்ச் ஆடல, வலியோட ஆடினாரு. ரொமாரியோ ஷெப்பர்ட் ஹஸ் காட் அ பேட் ஆங்கிள், அவரால் அவ்வளோ ஃபாஸ்டா போட முடியல, ஃபீல்ட்லயும் மொபைலா இருக்க முடியல. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்ல ரமானுல்லா குர்பாஸ் வந்து ஒரு 2-3 மேட்ச் மிஸ் பண்ணிட்டு இந்த ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸுக்கு போனாரு. மொயின் அலி 5வது மேட்ச் ஜாயின் பண்ணாருன்னு போது நிறைய சேலஞ்சஸ், ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருந்தது. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து யூ ஷுட் நாட் கிவ் எனி எக்ஸ்கியூஸ் வென் யூ லூஸ் அ டோர்னமெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஸோ கைண்ட் ஆஃப் யூ ஃபார் கிவிங் தோஸ் ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ். என்னை பொறுத்த வரைக்கும் வின்னர் இஸ் எவ்ரிபடி அண்ட் ரன்னர் இஸ் நோ படின்னு தான் சொல்ல முடியாது. ஐ ஹவ் டு கிவ் ஃபுல் கிரெடிட் டு சென்ட்ரல் ஷேக்கிங்ஸ். பட் கடைசி 5 ஓவரில் 66 ரன் இருக்கும்போது இட் லுக்ஸ் லைக் இம்பாசிபிள் கோயிங் டு பி பாசிபிள்ன்ற மாதிரி இது பண்ணோம். அந்த ஒரு ஓவரில் மேட்ச் திரும்பிடுச்சு. பட் தட் இஸ் அ லெசன் வி வில் டேக். பட் நான்லாம் எப்படின்னா only one thing, I'll only give credit to the winner. Even though you have been so kind enough to say that, I'll put my head down and say that unfortunately didn't cross the finishing line. ஏன்னா ஒரு சாட்டிஸ்பாக்சன்ன்றது வாழ்க்கையில எப்போ உங்களுக்கு வருதோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போக மாட்டீங்க. ஏன்னா டிஃபரெண்ட் நிறைய பேர் அதான் கேட்பாங்க, யோ எல்லா வருஷமும் நீயே ஜெயிக்க முடியுமா? ஸோ அந்த இன்டென்ஷன்ல தான் வாழ்க்கையை போகணும். நீங்க படிக்கிறீங்க, இந்த எபிசோட பாக்குறவங்க நிறைய பேர் படிக்கிறாங்க, பினான்ஸ் இதுல இருக்காங்க, நிறைய பேர் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, சார் மாதிரி கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. எதுக்குமே சாட்டிஸ்பாக்சன் லெவல் அப்படின்றது இருக்காதீங்க. இன்னொன்னு சொல்றேன், இப்ப இந்த ஆங்கர் பண்ற ஆக்டோபஸ் என்ன சொல்றாரு, இஸ் நவ் ஸ்டார்டட் ஸ்கோரிங் ரன்ஸ். அந்த டாப் ஆரஞ்சு கேப் இதுல இருக்காரு, அந்த ஐஏஎஸ் ரயில்வேஸ் அந்த டோர்னமெண்ட்ல. நான் டிசம்பர்ல வந்து உங்க ஊருக்கு வரேன், நீங்க முடிச்சுட்டு வந்த உடனே உங்க சீசனை, ஐ வாண்ட் டு பிராக்டிஸ் லெக் ஸ்பின்னர், என்ன லெக் ஸ்பின்னர் ஆக்குங்கன்னு சொல்றாரு. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு வாழ்க்கையில என்னன்னா இந்த சாட்டிஸ்பாக்சன் லெவல்ஸ். எனக்கு இது போறோம், கடவுள் எனக்கு இது கொடுத்துருக்கான். கடவுள் என்ன சொல்றாரு, உங்களை டோன்ட் லிமிட் யுவர் செல்ஃப் டு திஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் பயங்கர ஹார்ட்டோட போறோம். ஓனர் வந்து கட்டி பிடிச்சாரு, இன்னும் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க, எவ்வளவு பெரிய விஷயம். அந்த சில டீம் எல்லாம் குவாலிஃபை ஆக மாட்டேன்றாங்க. நான் அதான் சொன்னேன், சார் நான் வரும்போதே ஜெயிக்கணும்னு தான் வருவேன், பட் அதர் டீம் பிளேட் பெட்டர், நோ கிரெடிட் டேக்கிங் அவே ஃப்ரம் தட். பட் நான் ஒவ்வொரு டோர்னமெண்ட்டும் ஒவ்வொரு தடவை போகும்போது ஜெயிக்கணும்னு தான் போவேன். ஐ ஹவ் லெட் யூ டவுன் நான் சொல்லுவேன். வி பிளேட் ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட் நான் சொல்லவே மாட்டேன். நீ ஜெயிக்கலையா, நீ செகண்ட் வந்துட்டீங்கன்னா நோ ஒன் வாண்ட்ஸ் டு ஹியர் யுவர் ஸ்டோரி. ஜெயிச்சாதான் பீப்புள் கேட்பாங்க எப்படி ஜெயிச்சீங்கன்னு. ரன்னரா வந்தவன்லாம் எவனும் கூப்பிட்டு கேட்க கூட மாட்டான் நீ எப்படி ரன்னர் ஆனன்னு. ஸோ வாழ்க்கையில வந்து என்ன ஒரு அட்வைஸ், நான் டோன்ட் நெவர் எவர் ஜஸ்ட் ஃபீல் ஹாப்பி வித் வாட் யூ ஹவ் அக்கம்ப்ளிஷ்ட், வாட் யூ கேன் அக்கம்ப்ளிஷ் அப்படி யோசிங்க. அந்த மாதிரி தான் யோசிப்பேன் நான். உடனே ஸ்ட்ரெயிட்டா வந்து நாளைக்கு டிராவல் பண்றேன், 2 நாள் டிராவலு, 10ஆம் தேதி இறங்குவேன், 11ஆம் தேதி திருப்பி கேப்டவுனுக்கு போயிட்டு உடனே நெக்ஸ்ட் டே டிராவல், ஒரு டே கூட பிரேக் இல்லாம இந்த டொமஸ்டிக் T20 லைன்ஸ், அதுவும் நாங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அட்லீஸ்ட் அதையாவது டிஃபெண்ட் பண்றோம்னு பார்ப்போம். until we come back for the next episode, which might be the review of India and Bangladesh T20, or the next encounter India is going to have, women is going to have against Sri Lanka, and any other news that comes up on retentions on any of the IPL teams. We will come back and entertain you with your very own Octopus. Until we come back and entertain you for the next episode, thanks a lot and bye-bye.